सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करं लोकशङ्करम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। रामो राजमणिः सदा विजयते रामं रमेशं भजे। रामेण अभिहता निशाचरचमूः रामाय तस्मै नमः। रामात् नास्ति परायणं परदरम् रामस्य दासोऽस्म्यहम्। रामे चित्तलयः सदा भवतु मे भो राम माम् उद्धर। ओम। Okay. Any doubt on the previous exercise or in general with respect to participles, what has been done so far? Guruji, Vasumati, எனக்கு doubts இருக்கு குருஜி. சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட்க்கு வந்து நிருப்பேன அரயக ஜீயந்தே. நீங்க வந்து இந்த பார்ட்டிசிபிள் வந்து இந்த கர்மணியிலேருந்து நம்ம அந்த வேர்ப் எடுத்து அதை தான் நம்ம பார்ட்டிசிபிளா நம்ம மாத்திரம், அப்படிதானே குருஜி? ஆமா. இப்போ ஒரு நிமிஷம் நான் வந்து நிருப்பேன அரையக ஜிஎன்டின்னு எழுதியிருந்தேன். அது ஜெயமானகன்னு நான் தான் தப்பா எழுதிட்டேன். ஜீயமான் ஆகாதானே குருஜி வரும். அது அரையகங்கிறது வந்து பகுவச்சனத்துல இருக்கு. அப்போ வந்து அந்த ஜிஎன்டே வந்து ஜி பிளஸ் எக் பிளஸ் மு பிளஸ் ஷானச், தட் இஸ் யமானா. அப்போ ஜீயமானா. அப்போ அரையக வந்து பகுவச்சனமா வரச்சே நிருப்பேன அரையக ஜீயமானாகாதானே வரும். ஆமா ஆமா. ஏன்னா தப்பா சொல்லிருக்கேனா? இல்ல இல்ல, மானகான் மானகான்னு அது இல்ல இல்ல, எனக்கு என்னோட டவுட் கிளியரன்ஸ் கோசரம் கேக்குறேன் குருஜி. ஆமா, ப்ளூரல் தான் வரணும், ப்ளூரல் தான் வரணும். கரெக்ட் தான். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து irrespective of whether it is it declines ஹரி சப்தம் ஆர் குரு சப்தம் எதுவா இருந்தாலும் அது வந்து புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஹரியா இருந்தாலும் குருவா இருந்தாலும் we should follow only புல்லிங்கம்னா ராம சப்தம், ஸ்திரீலிங்கம்னா சீதா சப்தம், நபும்சகலிங்கம்னா வர சப்தம். ஆமா ஆமா. இகாராந்த உகாராந்த அது எதுவா இருந்தாலும் நம்ம that we should consider only as lingam. ஆமா ஆமா. சோ அந்த லிங்கம் வரச்சே நம்ம வந்து அந்த ராம சீதா வனம் அந்த மூணு சப்தத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நாட் நதியோ வேற குரு சப்தம் ஹரி சப்தம் அதெல்லாம் நம்ம வந்து we are not following. கரெக்டா குருஜி? ஆமா. அதாவது இதுல என்ன என்ன பிரின்சிபல்னாக்கா, வாட் இஸ் த பிராதிபதிகா தட் வி ஆர் கெட்டிங். பிராதிபதிகாக்கு அனதர் வேர்ட் இஸ் சப்தா. ஓகே, இப்ப நீங்க இந்த ரிப்பேன அரையகா இருக்கு இல்லையா? ஓகே, இது வந்து கர்மணில போறது. am I correct? ஆமா ஆமா. and we have to do it கர்மணில using present passive participle யூஸ் பண்ணோம். கரெக்ட்? and present passive participle is shanach. ஆமா. okay, shanach வர சமயத்துல you will get whatever dhatu is there plus yak plus manan ஆயிடும். அந்த அப்போ g is the dhatu.
அந்த எக்கு பிளஸ் முக்குன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அது என்னதுன்னு எனக்கு அதெல்லாம் அடிஷனல் திங் நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது பார்ட்டிசிபிள் ஷானச் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண சமயத்துல in the passive sense you will get ek plus mana அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அது எதனாலங்கிறது அப்புறமா பாணினி ரூல்லாம் பார்க்க சமயத்துல தெரியும். ஓகே. So totally yamana சொல்லி வந்துடும். Okay. And then the dhatu is G. So Jiyamana will be the Shabda or Padipadika. Okay. அதாவது நம்ம இப்ப இந்த ராம சப்தம்ங்கிற சமயத்துல அதோட ரூபாணி எப்படி சொல்றோம்? சப்போசிங் if we have ராமைஹி அப்படிங்கிற ஒரு இது வந்துன்னு வச்சுங்களேன், and I ask you to say what is the ரூபாணி of ராமைஹி, நீங்க எப்படி சொல்லுவீங்க? அகாராந்தः புல்லிங்கः ராமசப்தः பிரதமா விபக்தி பகுவச்சனம். திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ஓகே. ராமைஹி கரெக்ட் தான். பகுவச்சனம். பகுவச்சனம். Now what I wanted to say, when you say Rama akarantaha pullingaha Rama shabdaha, okay, and the Rama shabdaha ku innor meaning Rama pradipadika. Okay. Both pradipadika and shabda meaning the same thing. Okay. Shabda is used in the sense of normal colloquial word. Pradipadika is a technical word by the Paninian Sutra. ஓகே. ஓகே. அதே மாதிரி இங்க இந்த ஷானச் யூஸ் பண்ணி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ற சமயத்துல we get ஜெயமான ஜீயமான ஆயிடுறது. அதுதான் குருஜி அங்க ஒரு டவுட். நீங்க ஃபர்ஸ்ட் சார்ட் கொடுத்ததுல அத ஜி வந்து இந்த பிரசன்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள்ல ஷானச்ல யமானல வரச்சே ஜெயமானன்னு நம்ம எழுதி இருக்கோம். இல்ல ஜெயமானன்னு எப்போ எழுதுவோம்னாக்கா in the case of the ஷானச் used as a active not as a passive. நீ போய் பாருங்க, அதாவது ஷானச் is used in the present participle ல ஷானச் is used both as a active as well as passive. நான் கொடுத்த சார்ட்ல பாருங்க, ஆக்டிவா அதாவது when the dhatu is a parasmaipadi, you have parasmaipadi, and when we are using present active participle you will use shatru pratyaya or you will add at to the dhatu. Ama. Okay. If the dhatu is a atmanepadi, again in present active usage you will use shanach. அங்கேயும் மா வரும். ஓகே, மானன்னு அங்கேயும் வரும், பட் அங்க எக்கு வராது. சோ அங்க என்ன ஆகுனாக்கா அந்த டிரைவ்டு தாத்து ஜிங்கிறதுக்கு டிரைவ்டு தாத்து இஸ் ஜய. So Jayamanan anga varum when it is used as a Atmanepadi and it is used as a in the present active sense, that is in the active voice, when it is used in the active voice. Am I making it clear? இது வெச்சுங்க. But same ஷானச் when is used as a passive கர்மணில யூஸ் பண்ற சமயத்துல we will have to use the basic dhatu. இங்க basic dhatu is G only, to which yak will be added in the for the passive sense, and then the mana will come. So we will get jiyamana. I think புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல குருஜி, நீங்க நம்ம அந்த கொடுத்த அந்த இதுல அந்த ஒரு யமான
அந்த பிரசன்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள்ல நம்ம ஜி தாத்துவுக்கு ஷானச் யமான சேர்த்தாக்க ஜெயமானன்றதுதான் கொடுத்திருக்க வழிய அந்த ஜீயமான அந்த காலம் வந்து அந்த இதுல இல்ல குருஜி. எதுல இல்ல சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இது அனுப்பிச்சேள் பார்த்தீங்களா, அப்புறம் ஒரு கரெக்ஷன் பாட்டு கூட ரெண்டாம் தடவை நீங்க ஒரு எழுதி கொடுத்திருந்தேன் இல்லைங்க. ஆமா ஆமா ஓகே. அதுல வந்து இப்ப ஆத்மனி பதினா இந்த மாதிரி வரும், பரஸ்மை பதினாக்க ஜீயமான வரும். Okay, okay. Then if it is there, it must be a mistake. It must be a mistake. எனக்கு தெரியல குருஜி, அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஜெயமானன்னு போட்டுட்டேன். சரி சரி சரி, maybe. சரி, if I will look at it, I probably I will if there is a mistake, I will correct it. But principle இப்படி வெச்சுக்கோங்க. When the Shatru Shanach Pratyaya is used as an active sense, it will always use the derived derivative dhatu and it will use Yamana. Okay? If it is used in the passive sense, okay, then it will use only the basic dhatu and Yamana will be used. Okay. For active க்கு வந்து derivative தாத்துவோட யமான, passive இருந்தா derivative தாத்துவோட மான only. Sorry. Derivative தாத்துவோட மான only. Okay. எக்கு வராதாங்க, அங்க ஷப் தான் வரும். அது I don't want to confuse that. அந்த derived தாத்து வரதே because of the ஷப். Okay. Basic தாத்து வந்து G. Okay. Derived dhatu is Jaya. அப்ப ஜெயமானங்கிற word will be used in the active, present active sense. Okay. Then present passive sense la G is the original dhatu to which yak will be added and mana will be added. It will become Jiyamana. Okay. நான் அந்த என்னோட லிஸ்ட் பாக்குறேன், அதுல தப்பு இருந்தா I will correct it and then again I will send it. காலம் இன்க்ளூட் பண்ணி இருக்கல குருஜி, தப்பு இல்ல. அது சரி, இல்ல நான் பாக்குறேன். I will look at it. If there is a mistake, I will correct it. இன்னும் ரெண்டு மூணு டவுட் இருக்கு குருஜி. ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். மேடம் ஒரு நிமிஷம் மேடம், ஒரே ஒரு நிமிஷம் மேடம். இந்த ரிகார்டிங் திஸ் சார், இத நான் கூட அன்னைக்கு நம்ம அந்த பிரசன்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள்ல வந்து add verb derivative with the content ஷானச்சு யமானன் தான் நான் எழுதிட்டு இருக்கேன் சார். I do not know how it is mistake. Okay. இப்போ அதே மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு அதே மாதிரி வந்து டவுட் வந்திருந்தானக்கா பாசிபிளி என்னோட சைடுல மிஸ்டேக் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர், பட் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஓகே. ஏன்னா அந்த எல்லாமே டு ஆட் டெரிவேட்டிவ் டு தி கண்டென்ட் வந்து பிரசன்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள், அப்புறம் பாஸ்ட் பாசிவ் பார்ட்டிசிபிளுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அப்படிங்கிற சமயத்துல கூட நானும் இந்த மாதிரி தான் நிறைய எழுதிட்டு இருக்கேன் குருஜி. ஓகே ஓகே சரி. Can I read it out sir? If necessary na I will read it out, illana I will just leave it. ராதிகா என்னோட இல்ல வேண்டாம், நான் கிளியர் பண்ணிறேனே. இல்லப்பா, அந்த அதுக்காக தான் இப்போ சேம் நீங்க சொல்றதுதான் இப்ப நானும் சார் கிட்ட சொன்னேன். அதனால தான் ஐ இன்டர்ஃபியர். சாரி டு இன்டர்ஃபியர் பா. Thank you. குருஜி ஸ்லோகஹ அது வந்து என்ன லிங்கம் குருஜி? ஸ்லோகஹா அதே வந்து இது மாதிரி தான். ஸ்லோகஹா is also there, ஸ்லோகம் is there. There are few things which can come in both the thing. நான் வேணா இன்னொரு தடவை அகைன் வெரிஃபை பண்ணி பார்த்து சொல்றேன். அது how it is derived சொல்லி பார்த்தா தெரியும். இல்லைன்னா ஒரே நிமிஷம் இல்லைங்க, நான் கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே.
சுமதி அதுல ஆர் யஹன்னு தானே வந்திருக்கு, அப்ப ராமஹன்னு ஏகவச்சனம் தானே? இல்ல அது கேட்கலாம் குருஜி. உஷா உங்களுக்கு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஹலோ, கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. ஓகே. So I just wanted to make sure whether I made a mistake. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் கொடுத்தீங்க இல்லையா சார்? நீங்க முதல்ல ஒரு சார்ட் கொடுத்தீங்க, அதுல கிளீனா இப்படிதான் கொடுத்திருக்கேன். நீங்க அந்த ஷானச் ஆத்மனிய பத்திக்கு மான தான் ஆட் ஆகும்னு கொடுத்திருக்கேன். அதே போல பாசிவ்னாக்க அது வந்து தாத்து தான் வரும் அப்படின்னு அந்த சார்ட்லயே நீங்க கொடுத்திருக்கேன். இட் இஸ் வெரி கிளியர் இன் தட். சரி சரி, மேபி கிளாஸ்ல ஏதாவது எடுக்கிற சமயத்துல there could have been a mistake. I will see to it. ஓகே, என்னோட டிக்ஷனரியில கொடுத்ததுல ஸ்லோகஹாங்கிறது புல்லிங்கத்தெல்லாம் கொடுத்திருக்கு. சோ இட் இஸ் ஸ்லோகஹா. சோ இட் இஸ் புல்லிங்கான்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே. ஸ்லோகஹா அகாராந்தஹா புல்லிங்கான்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே. அந்த சம்ஸ்கிருதம்ங்கிறது வந்து அது நபும்சகலிங்கமா குருஜி? நபும்சலிங்கம் தான் அது. ஒண்ணு குருஜி, சாரி. சொல்லுங்க. தூதௌ நிருபதேஹே புத்ராஹ நீயந்தேங்கிறது கர்மணிங்க. ஓகே, ஓகே. தூதோ வராதே. இல்ல தூதோ வந்தானக்கா இட் வில் பி ஆக்டிவ். தூதாபியாம் வரும். தூதாபியாம். தூதாபியாம் நிருபதேஹே புத்ராஹ நீயந்தே. சோ அந்த நீயந்தேவ வந்து பிரசன்ட் பாசிவ் பார்ட்டிசிபிளா மாத்தறச்சே நீ தாத்து யக் பிளஸ் ஷானச். நீங்க வந்து கொடுத்ததுல நீ டு லீடு வந்து அதுவும் இதுலதான் குருஜி எனக்கு இந்த பரஸ்மைபதி ஆத்மநேபதி அந்த ரெண்டு இது எழுதாததுனால நான் நீ வந்து நயயமான அப்படின்னு நீ பிளஸ் யமான நயயமானன்னு அப்படி நான் எழுதினேன். இல்ல இல்ல இல்ல, தாத்து நீதான். அது நீங்க எது தாத்துன்னு சொல்லி பாச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உஷா சொன்ன மாதிரி குருஜி நீ தாத்து யக் பிளஸ் முக் பிளஸ் ஷானச். ஆமா, இந்த கர்மணில அப்போ நீயமான ஆயிடும். நீயமான ஆயிடும். அததான் நான் வந்து நயயமான இந்த இதுல எழுதி இருக்கிறதுனால நான் அப்படியே நினைச்சுட்டேன். ஓகே ஓகே. இல்ல அதான் அந்த பேசிக்கா நான் வந்து 25th of September ஒரு சார்ட் கொடுத்திருந்தேன். கிருதந்தாக பார்ட்டிசிபிள் சொல்லி போட்டுட்டு டேபுலேஷன் போட்டு பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அது கீழே ஆக்டிவ் பாசிவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக்டிவ் பாசிவ் சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு அதுல I have given every one of them how it is. நீங்க அதை பாத்துக்கோங்க. ஆல்வேஸ் நீங்க பாசிவ் பண்ற சமயத்துல ஓகே you have to take only the வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன். வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேனா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. நமஸ்காரம் சார். அது இல்லனா சார் நீங்க 6/10/2020ல வெர்ஷன் 2/12/10/2020ல ஜிக்கு வந்து ஜெயமானன்னு பிரசன்ட் பாசிவ்ல கொடுத்திருக்கேன் சார். அப்படின்னா தப்பு. அது இஸ் டு பி கரெக்டட். நான் பாத்துக்கிறேன் அந்த லிஸ்ட். நான் பார்த்துட்டு அதுல ஏற்கனவே ஒரு தடவை கரெக்ட் பண்ணிருக்கேன். இஃப் தேர் ஆர் மிஸ்டேக்ஸ் ஆர் தேர் ஐ வில் கரெக்ட் இட். பட் நீங்க அந்த லிஸ்ட விட பேசிக்கா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. as far as the present participle is concerned, when it is used in the active sense, whether you have to use the derived dhatu, then
you have to add mana. Okay. Derived dhatu plus mana. When it is used in the passive sense, you have to use the original dhatu and you have to add yamana. இந்த பேசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணு குருஜி, இந்த கம் சொல்லுங்க. எந்த தாத்து? கம். ஓகே. கம் தாத்து கெட்ஸ் டெரிவேட்டிவ். அதுக்கு வந்து இந்த பிரசன்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள் கம்யமானவா கட்சியமானவா? நீங்க சொல்லுங்க. நான் இப்ப சொன்னேன்னு அதை வச்சு சொல்லுங்க. ஜஸ்ட் நோ ஐ கிளாரிஃபை. பாசிவ்ல போற சமயத்துல டிரைவ்டு தாத்து யூஸ் பண்ணுமா, ஒரிஜினல் தாது யூஸ் பண்ணுமா? ஒரிஜினல் தாது. ஓகே, அப்போ ஒரிஜினல் தாது கம், கம்யமான. then ek plus mana கம்யமான. ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. எனக்கு இதுதான் வந்து நான் தப்பா எழுதிட்டேனோன்னு, அது தப்புன்னு போட்டிருக்கேன், இது கரெக்ட் எதுன்னு எனக்கு சரியா தெரியல, அதனாலதான் உங்ககிட்டயே கேட்டுட்டேன். சரி, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ குருஜி. வேற யாருக்கா எனி டவுட்? சொல்லுங்க. அந்த சென்டென்ஸ் தூதௌ நிருபதேஹ புத்ரா நயதஹ, ஃபர்ஸ்ட் கர்த்தரியில தூதௌ நிருபதேஹ புத்ரா நயதஹ. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற சென்டென்ஸ். சோ இப்ப நம்ம மாத்திரம் அப்படின்னா தூதாப்யம் நிருபதேஹ புத்ராஹ நீயந்தே இப்படி மாத்திரம். நீயந்தே அது வந்து நீங்க வந்து லகாரத்துல யூஸ் பண்ற, அதாவது பிரசன்ட் லட் லகாரத்துல. ஓகே, ஆமா, ஆத்மநேபதி யூஸ் பண்ற. கரெக்ட். அப்போ நாங்க வந்து இந்த சென்டென்ஸுக்கு நீயந்தேன்னு போடணுமா ஆயந்தேன்னு போடணுமா? என்னது புரியல? இந்த சென்டென்ஸுக்கு தூதாப்யம் நிருபதேஹ புத்ராஹ ஆயந்தேன்னு போடணுமா நீயந்தேன்னு போடணுமா? பட் இது எதுன்னு சொல்லி தரணும். அதாவது சப்போசிங் நீங்க வந்து லெட்ஸ் கோ பேக் டு தி திங். ஈவன் நிருபதேஹ சொல்லி விட்டுருக்கோம். வில் டேக் த பேசிக் சென்டென்ஸ் ஒன்லி. தூதாஹ புத்ராஹ நயதஹா. இதுதான், இது லட் லகாரத்துல கர்த்தரியில இருக்கு. கரெக்டா? கரெக்ட் சார். சாரி, தூதாஹா தூதோவா தூதோ. சோ தூதோ வந்து இருங்க லெட் மீ கம்ப்ளீட் ப்ளீஸ். தூதோ இட் இஸ் தேர் இன் தி பிரதமா விபக்தி த்விவச்சனம். கரெக்ட் சார். கரெக்ட். So the verb should be nayataha. Correct தானே? அதாவது நீ is the dhatu, naya is the derivative to which prathama purusha dvivachanam is nitaha. So nitaha. So this is latla kartarila irukku. Okay sir. Dhutau putraha nayataha. Now this can be converted into lat lakaratla karmanila போணும். First step, let us go step by step. Yes sir. அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து புத்ரா, சரி இல்ல ஏதோ மிஸ்டேக், புத்ரான் வரணுமே. புத்ரான் நயதஹ. ஓகே. So and the putran will become putraha in the karmani. Okay sir. And that being prathama bahuvachanam, then the karmani la enna hum, we have to take only the original dhatu ni, then to which yak should be added, and atmanepadi bahuvachanam ante should be added. Okay sir. Okay sir. So dutapyam புத்ராஹா நீயந்தே. ஓகே சார். இது லட் லகாரத்துல கர்மணில.
கரெக்ட் சார். சோஃபா ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு? லங்குல வேணுமா, எதுல வேணும்? இப்போ அதுல நம்ம அதாவது தேவர்கள் வந்து அரசனுடைய குமாரர்களை கூட்டிட்டு வரா அப்படின்னு அதுதான் நம்மளுக்கு அந்த தாத்தாக்கு உண்டான மீனிங். அப்போ இந்த ராஜாவோட குமாரர்களை வந்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னா இல்லைன்னா கூட்டணி வராங்கிறதுக்காக ஆலயத்தை அப்படி போடணுமா? கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு உங்களோட இது, சரியா புரியல எனக்கு சார். நான் வேணா அப்புறம் வேணா கேக்குறேன் சார். there are some issues with the net சார். குருஜி அந்த ரிக்வெஸ்ட் நான் ஒரு அதுதான் குருஜி உங்கள்கிட்ட கேட்டுருந்தேன். இப்ப தூதாபியாம் நிருபதேகே புத்திராக நீயந்தே சொன்னேன். அப்போ நீ பிளஸ் யக் பிளஸ் அந்த ஆத்மநேபதியோட அந்தே நீயந்தே. இப்ப அத வந்து பார்ட்டிசிபிளா மாத்தர்ச்சே அந்த தூதாபியாம் நிருபதேகே புத்திராகனு வச்சுடுறோம். இப்போ அந்த நீயந்தே வந்து நீ பிளஸ் யமான. ஆமா. அப்ப வந்து நீ பிளஸ் வரச்ச இதுலதான் திருப்பியும் இந்த ஆத்மனே நீங்க சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இப்ப நீங்க சொன்ன இந்த பிரசன்ட் பாசிவ் அண்ட் பிரசன்ட் ஒரிஜினல் தாத்துல இருந்து அந்த இடத்துலதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு நான் நயமான அப்படின்னு எழுதியிருந்தேன். நியமான கரெக்ட். and it has to match with putraha in karmani. Then will become niyamanaha. Dutapyam putraha niyamanaha. It will be karmani using present act passive participle. ஆனியமானாக வராது இல்லையா? வந்தா லங்குல தான் போறோம், லங்கு லகாரத்துல போகும். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இல்ல குருஜி, நான் வந்து வராது. நீங்க மான வந்தாலே வராது. will come only for the lung lakara. Okay. So அப்ப இந்த present active participle வந்து தூதாபியாம் நிருபதேகே புத்ராஹ நீயமானாஹ. Yes, correct. Thank you குருஜி. இதுதான் பெரிய கஷ்டம். இதுதான் கொஞ்சம் தப்பா இருந்தது. Okay. Has got any other doubt? Okay. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குதான் இருக்கும் இந்த பிகினிங்ல. ஒரு 100 sentences நீங்க மாத்தி பண்ணாக்கா you will get a grip. Okay. Anyway, still if there are any issues are there, I can clarify it. Sir, Radhika sir. சொல்லுங்க. Sir, again coming to the first sentence sir. Nripaha Arin Jayati. அந்த அரின் வந்து என்ன சப்தவத்தை நம்ம எடுத்துக்கணும் சார்? அது வந்து ஹரி சப்தவத்தை எடுத்துக்கணுமா, எப்படின்னு எடுத்துக்கணும் சார்? ஹரி சப்தம் தான். ஹரி சப்தம்னா இருக்கு சார். ஹரி சப்தத்துல நம்ம எடுத்துட்டோம்னா அரின் வந்து 2.3 ஆகுது. ஆமா. கர்த்தரியில. அப்ப கர்மணியில மாத்தறச்ச அரையஹ அப்படின்னு வருது. ஆமா. அப்போ நம்ம 1.3ன்னு நம்ம வந்து அதுக்கு மேல அப்ரிவேஷன் போடுறோம். அப்படியே நம்ம வந்து பார்ட்டிசிபிள்ல மாத்தணும்னா நிருபேன அரையஹ ஜீயமானஹான்னு வரணுமா, ஜீயமானாஹான்னு வரணுமா? சந்தேகமே வரக்கூடாது. ஜீயமானா இருக்கு இல்லையா சப்தம், அது வந்து பிராதிபதிகா. அது அதோட ரூபானி சொல்லுங்க. ஒரே நிமிஷம். It can go in all the
three lingas. If it is going to be pullinga, it will be akarantaha pullingaha Rama Shabdavat. Okay. If it is going to be in Strilinga, because instead of Arayaga, Sitaha nirundu vechukongale. So it will be Strilinga. Correct. Vanamna Napunsakalingamna Vanam Niyamanaha aidum. See, what I am trying to say is Niyamanaங்கிறது வந்து ஆல முடியறது. ஆக்சுவலி சார் அது புரியுது. பட் இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு என்னால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அரணக ஜெயமானக இதுதான் வந்து பார்ட்டிசிபலோட எழுதி இருக்கிற சென்டென்ஸ். சோ நான் வந்து இப்ப அரணக மேல நான் போட்டேன்னா 1.3 நான் போடுவேன். ஆமா. அப்படியே என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரி சப்தவத்து அரயக நான் அப்படி எடுத்துட்டு இருக்கேங்கிறதா என்னோட தாட் ப்ராசஸ். இல்ல அரயக இஸ் நாட் அ சப்தம். ஹரி சப்தஹ இஸ் இகாராந்தஹ. இகாராந்தஹ புல்லிங்கஹ ஹரி சப்தஹ எனிமி. ஹரி it will be exactly like ஹரி சப்தம். ஹரி ஹரயஹ ஹரிம் அப்படிதான் போகும். அதே மாதிரி ஹரி ஆல்சோ instead of ha it is a is there. Correct sir. Okay. So அதுல சந்தேகம் இல்ல எனக்கு. எனக்கு இப்ப இருக்கிற சந்தேகம் என்னன்னா நான் அரலஹ பேஸ் பண்ணி ஜியமானஹ போடணுமா இல்ல ராம சப்தத்தை பேஸ் பண்ணி ஜியமானஹான்னு போடணுமா? ஜியமானஹ போடணும். See அரயஹ it is the அரயஹாவோட ரூபாணி will be இகாராந்தஹ புல்லிங்கஹ ஹரி சப்தஹ அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. ஆல முடியறதுனால இங்க ஜியமானஹா போடுறது தப்பு. ஜியமானஹா லைக் ராமாஹா 1-3 அந்த மாதிரி போனோம். ஓகே சார். நான் இந்த ஆக்சுவலி தப்பா போட்டிருக்கேன். அதனால இந்த சந்தேகம் வருது சார். Thank you sir. Okay. Thanks sir. Okay. Any other doubt? Please feel free to ask. There should not be any inhibition. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுனால தான் இந்த பார்ட்டிசிபிள் ஹஸ் பீன் எத்தனை ஒரு 4-5 கிளாஸுக்கு மேல ஆயாச்சு இது. குருஜி சொல்லுங்க. ஒரு கன்ஃபர்மேஷன். சோ நம்ம பிரசன்ட் ஆக்ட் கூட நம்ம வந்து அந்த டிசையர்ட் தாத்தோட தான் மான ஆட் பண்ணுவோம். பிரசன்ட் பாசிவ்க்கு ஒரிஜினல் தாத்தோட யமான ஆட் பண்ணணும். அப்புறதானே அதாவது ஆக்டிவ்ல இப்போ திஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு த ஷானச். ஓகே. ஓகே. ஷானச் பிரத்யா யூஸ் பண்றது. ஷானச் பிரத்யா in 2 cases we use ஷானச் பிரத்யா used in the active. ஆமா. present active when the dhatu is atmanepadi. ஆமா கரெக்ட். அப்போ யூஸ் பண்ற சமயத்துல we have to make use of derived dhatu. ஓகே. நீனா நயன் ஆயிடும், ஜீனா ஜயன் ஆயிடும். To which mana will be added. Correct. ஆமா. Then if it is a passive shanach, we have to use only original dhatu. Okay. Then to that yamana should be added. Yak plus mana. Okay. Okay Guruji. புரிஞ்சுது. Okay. Fine. Thank you. Any other thing? Okay. Then I will move to the next one because again I have to go into the another participle usage. I have given the notes this morning. I sent it. 18th answer there are corrections and then it was not clear. So I made it a little bit more clear and some corrections, mistakes were there that are also corrected. So 21/11/20 dated. The note Kartari Prayoga and Karmani Prayoga using past active participle and past passive participle. எல்லார்ட்டையும் இருக்கோ?
இருக்கு சார். இருக்கு குரு. எஸ் சார். So everybody has got it. Okay. So now I started with past active participle used sentences will come to lang kartari. Past active participle sentences will be equivalent to lang kartari. Okay. No, Ramaha apupam kadati. It is lat kartari. Okay. Then other langla matra samayitla Ramaha apupam akadat. Ad ahama plus kada derivative plus the thing pratyaya takara for the parasmaipadi. Lang akadat. So it is lang kartari. Any aarkav eda sandayam iruka? No sir. So no, it's very clear. The ad ahama will come only in the lang. It will not come in the participle. Okay. So akadat. And the a vandale you can take it as a lang. There are other lakara for which also a will come, but from the end takara you will make that it is lang. Ramaha apupam akadat. Meaning in English or Tamil, Raman ate apupam. Ate. It is past. Raman apupam shapittan. Okay. Now the same lang kartari is to be converted using past active participle. The active vandale it is the other meaning for kartari. Active means kartari. Passive means karmani. Is that very clear to everybody? Anybody has got any doubt? No sir. No sir. Okay. So in your past active, the participle is iktavat. Iktavat. The content will be tavat. Okay. So then Ramaha apupam plus we have to take the derived dhatu. We have to take the derived dhatu, original dhatu. Kad plus idahama will come. அதுக்கெல்லாம் நான் அது y அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். சிலதுக்கு இடாகமா வரும், சிலதுக்கு வராது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அந்த பழைய நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன், புரோட்டோடைப், அதை வச்சு பார்த்துக்கோங்க. பிளஸ் தவத்து. So together it will become kaditavat. Kad plus id plus tavat. The takara and kakara will go away. We get kaditavat. This will be the pradipadika. Pradipadika or shabdam. Kaditavat is the shabdam or pradipadika. And it is a prototype I have given Dhimat Shabda. I have given in the 25/9/2020 அந்த சார்ட்ல கொடுத்திருக்கேன். புல்லிங்கத்துக்கு Dhimat Shabda is the prototype, and Dhimat Shabda I also listed it in separately also in another note. Dhiman, Dhimanto, Dhimantaha அந்த மாதிரி போறோம். Then same Dhimat Shabda in Sri Linga it will become Dhimati and it will decline like Nadi Shabdavat. And in Napumsalinga the prototype will be Nitavat. Nitavat. Napumsalingatla. In the moonukum I have already indicated, I have given another notes also where the Dhimat Shabdam in Pullinga I have listed out. Nitavat Shabdam in Napumsalinga I have listed out. Anyhow, that is besides the point. So the Dhimat Shabda Pratama Vibhaktila Dhiman, it's a Dhimanto 1-2, Dhimantaha 1-3, Dhimantam 2-1,
Dhimantau 2-2, Dhimataha 2-3. If you go by that, now the Ramaha apupam khaditavan will be the sentence. Dhiman grammar, Dhiman kardukku Dhimat is a Pradipadika, whereas here we have got Khaditavat is the Pradipadika. So it will become Khaditavan, Khaditavantau, Khaditavantaha, Khaditavantam, Khaditavantau, Khaditavataha. That will be the form. So Ramaha apupam Khaditavan is the final sentence. Meaning remains the same. That is Raman ate apupam. This is the simple meaning, Kartari. Arika Sandai Irika? Irika ile naru onnu respond பண்றது இல்ல. புரியுது இல்ல இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுச்சு. ஓகே. ஓகே, அப்போ லதா சொல்லுங்க, இந்த சென்டென்ஸ் ராமஹா அபூபம் காதிதவான் இருக்கு. ஓகே, சப்போசிங் இஃப் த ராமா இஸ் ஈட்டிங் 2 அபூபம் எப்படி போகும்? இப்போ ராமவ் வருமோ? 2 அபூபம் சாப்பிடுற ராம. ராமஹ அபூபவ் காதிதவந்தௌ. அங்கதான் தப்பு. See, always the verb should be in consonant with the karta. That is why it is called kartari. Rama மாறவே இல்ல. ராமஹா it's still பிரதமா ஏகவச்சனம். ஆமா குருஜி, கரெக்ட். அப்ப காதிதவான் பரவாயில்ல, தப்பு பண்ணா பரவாயில்ல. எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும், அதனாலதான் I brought it. அப்போ ராமஹா அபூபௌ காதிதவான். அது அப்படியே தான் இருக்கும். கரெக்ட். ஏன்னா அபூபவ் மட்டும்தான் மாறும். The verb will not change because verb will be in synchronization with the karta. Correct. Okay, Guruji. Right. Supposing 2 ராமா ஒரு அபூபம் சாப்பிட்டா வச்சுக்கோங்களேன், அது எப்படி சொல்லுவேன்? ராமோ 2 ராமாஸ். ராமோ அபூபஹ காதி. அபூபஹ எப்படி வரும்? It has to still object தான் இருக்கணும். ஓகே. ராமோ அபூபம் காதிதவந்தௌ. கரெக்ட். ராமோ அபூபம் வந்தௌ. மெனி ராமாஸா இருந்தானக்கா? ராமாஹா அபூபம் காதிதவந்தஹ. காதிதவந்தஹ. Is clear for everybody? புரியுது. இந்த அபூபம் when it goes to the karmani only it will change, and then accordingly depending upon the apupam again the verb will change. But in kartari the verb will always be in sync with the karta. That is why it is called kartari. That is why it is called active. Okay. Right. Okay, clear. Okay. Okay, thank you. No, okay. Lata, okay. Now Radhika Vango. Instead of Rama, I want to make use of Sita. Okay? Okay. She also is eating apupam. எப்படி வரும் அப்போ? ராமஹ பதிலா சீதா அப்பூபம் இது தீமதி சப்தம். அப்ப காதிதவந்தி. காதிதவந்தி is also okay. That is not complicated. நதி சப்தவத் கோசம் இல்ல, காதிதவதி. ஒரு 2 சீதா ஈட் பண்ணா என்ன ஆகும்? 2 சீதா அப்படின்னா வரப்பம் 2 சீதா அப்படின்னா சீதேங்கிற மாதிரி
सीतौ अपूपं खादितवन्तौ வந்தோ வராது. नदी இல்லையா? நதி சப்தம் எப்படி போகும்? நதி சப்தம் நதி நதி நத்யௌ நத்யௌ அப்ப வந்து காதித வத்யௌ வத்யௌ காதித வத்யௌ காதித வத்யௌ இன்னும் போடக்கூடாது. ரைட். நிறைய சீதா சாப்பிட்டானுக்கா அது வந்து சீதாக அப்போ சீதாக அப்போப்பம் நத்யஹங்கிற மாதிரி காதித வத்யஹ. I also made a mistake. நதி சப்தவத் எப்படி போகும்? நதி நத்யௌ நத்யஹ நதி நத்யோ நத்யஹ. சோ சாரி, அப்போ ரெண்டு சீதா சாப்பிடுற சமயத்துல சீதே சீதே காதித வந்தௌ வந்தௌ. ஓகே. சீதாஹ பகுவச்சனம் சீதாஹ அபூபம் காதித வந்த்யஹ. வந்த்யஹ or வத்யஹ both are okay. Okay. Okay sir. Okay. Now that is over. Thank you sir. Okay. Now instead of Sita Rama. குருஜி சொல்லுங்க. இந்த காதித வத்யௌன்னு சொன்னேல, பட் அந்த தீமதி சப்தத்துல வந்து தீமதி தீமத்யௌ தீமத்யஹான்னு தானே கொடுத்திருக்க. காதித வத்யௌன்னு சொல்லக்கூடாதா? இருக்கக்கூடாதா? ரெண்டுமே கரெக்ட் தான். காதித வந்த்யௌ is also correct. காதித வத்யௌ is also correct. ரெண்டு ஃபார்ம் இருக்கு. இங்க வந்து நதி சப்தவத் போகும். இது it will not go by தீமத் சப்தா. பிராதிபதிகமே என்ன ஆயிடும்னாக்கா, தீமத் சப்தா நான் முன்னாடி இதுல இருக்கேன். தீமத் சப்தா இன் புல்லிங்கா, தீமதி சப்தா இன் ஸ்திரீலிங்கா, புரோட்டோடைப் இஸ் நதி சப்தா. ஆமா. சோ நதி சப்தம் மாதிரி தான் போகும். அதனால தான் சொன்னேன் நதி நத்யோ நத்யஹா, நதீம் நத்யோ நதி நதி நதீம் நத்யோ நதீஹி. That will be the form. Okay, thank you. Okay. So instead of Rama, which is Pullinga, Sita, which is Strilinga, if I use Mitram, Mitram na friend. Friend வந்து நபும்சலிங்கம். So Mitram, Apupam, okay, Kaditavat will be the sentence. It will remain as like Dhimat, it will be Kaditavat. குருஜி நபும்சகலிங்கம் நீத்தவத்னு சொன்னேலே குருஜி. Yeah, நீத்தவத் is a prototype. Prototype. அது நீத்தவத் எப்படி போயிருக்கோ அதே மாதிரி காதிதவத் will decline. நீத்தவத் எப்படி போயிருக்கு படிங்கோ. தகாராந்தः நபும்சகலிங்கः நீத்தவத் शब्दः. நீத்தவத் நீத்தவதி நீத்தவந்தி. நீத்தவத் நீத்தவதி நீத்தவந்தி. அவ்வளவுதான். அந்த ரெண்டு மட்டும் தான், பிரதமா த்விதியா மட்டும் தான் நமக்கு வேணும். So that will be the prototype. அப்போ நீத்தவத் will be the prathama vibhakti ekavachanam. Okay. Mitram is also prathama ekavachanam. Is it clear? Clear, not clear சொன்னாதான் I can proceed. யாருமே ஆன்சர் பண்ணலனா I have to be then. கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். எஸ் சார். Everybody is clear? வசுமதி உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுடுது சார். இல்ல நீங்க ஆன்சர் பண்ணல, நீங்க क्वेश्चन கேட்டல ஆன்சர் பண்ணல, அதனால எனக்கு சந்தேகமாயிடுச்சு. உங்கள்ட்ட கேட்டுட்டு அத மியூட்ல போட்டுட்டேனா அத நான் இங்க பேசிட்டே இருக்கேன். ரொம்ப சாரி. சரி.
சோ இந்த மித்ரம் வந்து ஃப்ரெண்ட், ரெண்டு ஃப்ரெண்டுனா எப்படி வரும்? how the mitram shabdam will go? மித்ரே. It will be like the palam shabdam or vanam shabdam. அது ஃபர்ஸ்ட் பிரதமா அண்ட் த்விதியா மட்டும் சொல்லுங்க. பிரதமா விபக்தி த்விதியா விபக்தி மட்டும் சொல்லுங்க. மித்ரம், மித்ரம், மித்ரே, மித்ராணி, மித்ரம், மித்ரே, மித்ராணி. எஸ். அப்போ இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்பூப்பம் சாப்பிடுறானாக்கா சென்டென்ஸ் எப்படி போகும்? மித்ரே அப்பூப்பம் காதிதவதி. காதிதவதி தீர்கால போயிடும். காதிதவதி அப்படிங்கிறது தீர்கால போறோம். ஓகே. இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறானாக்கா மித்ராணி அப்பூபம் காதிதவந்தி. காதிதவந்தி. சோ நான் கொடுத்த அந்த புரோட்டோடைப் எல்லாம் பார்த்து ஒவ்வொன்னா கரெக்டா பார்த்து பண்ணாக்கா the form should come. Okay, so this is using the past active participle. Past active participle. Tavat is a pratyaya and content is tavat. Okay. Okay, then let us do one more sentence so that things should make it clear. We will take the same sentence which we already done. Nripaha arin jayati. Nripaha arin jayati. Ida vandu we had to make it past active participle use panni in the sentence maathano. Who can do? குருஜி நான் ட்ரை பண்ணட்டா? பசுமதி எதுவா இருந்தாலும் நம்ம கர்மணியில மாத்திட்டு தானே குருஜி வந்து. இல்ல வேண்டாம். See, now I'm telling it, we are going to use active participle only. கர்மணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இது கர்த்தரியே தான் இருக்க போறது. ஆக்டிவ்னாலே கர்த்தரி, அதனால தான் இன்சிஸ்ட் பண்ணேன். All what we are doing it become past. Okay. பாஸ்ட்ங்கிறது only the verb will change. லங்ல டிஃபரெண்டா இருக்கும், பார்ட்டிசிபிளுக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. அதனால நிருபஹா அரீன் will remains the same. We need not convert it into lung kartari and then to the past active participle. Straight away we can go to past active participle. அப்போ பாஸ்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபிள் ஜெயதி ஒரிஜினல் தாத்து பிளஸ் யமானா. யமானா ஒரே நிமிஷம். பாஸ்ட் we are there in the past active participle. What is the pratyaya that is used? தவத். அப்போ மான எங்க வரும்? மான will come only in the present active or present passive. இங்க தவத்துங்க சமயத்துல தவத் will be added to the original dhatu and additionally an e will come. If some of the dhatus e will come, some of the dhatu e will not come. Okay. Okay. G plus tavat jitavat. ஜீதாவத் அவ்வளவுதான். அரீன் ஜிதவத். ஜிதவத்ங்கிறது பிராதிபதிகா. Don't stop it with that. பிராதிபதிகா. ஓகே. அண்ட் ஜிதவத்ங்கிறது வந்து what is the prototype for? இங்க வந்து நிருபஹா is the புல்லிங்கா.
pullinga. And because it is kartari, the participle should match with the karta. Karta is pullinga, and hence jitavat will have to prototype dhimat shabdam. Apo dhiman. So nripaha apo arin nripaha arin jitavan. So nripaha arin, G is the dhatu, original dhatu. Then idagama வந்துட்டு போய்டும். அது ஈ வந்ததனால இந்த ஜிங்கிறது ஜி ஆயிடும். அல்ல சாரி, இதுல வந்து ஒரே நிமிஷம். ஜிதவான் ஈ வராது. ஜி பிளஸ் தவத்து ஜிதவத். ஜிதவத் will decline like ஜிதவான், ஜிதவந்தௌ, ஜிதவந்தஹா, ஜிதவந்தம், ஜிதவந்தோ, ஜிதவதஹா. This is how it will decline. And nripaha is pratama purusha, pratama vibhakti ekavachanam, and hence it will become jitavan. Nripaha arin jitavan. Enna meaning solunga. King arasan enemy வென்றான். Past tense la போணும். King won enemies. King won enemies. Past tense la போணும். Enemies. Okay. Yes, Guruji. Okay யா? வேற யாருக்கா சந்தேகம் இருக்கா? No sir. Okay. Let us take one more example of the same sentence which we have done. Chatraha shlokan patanti. The third sentence in the previous example. Chatraha shlokan patanti. Radhika, try பண்றீங்களா? Yes sir. We have to make it using the past active participle. So Yes, first sir. rendu thing will remain the same. We had to pattu dhatuvodu proper add பண்ணோம். பட்டு சார் ஒரே நிமிஷம் சார். பட்டு plus தவத்து idagama will come. ஈ பட்டித்தவத்துன்னு ஆகும். Patitavat will be the pradipadikam. So படித்தவத்து வந்து இந்த சாத்ராஹா வந்து புல்லிங்கம் அப்படிங்கறதுனால இது வந்து தீமத் சப்தத்தை எடுத்துக்கும். சோ பிராதிபதிகம் படித்தவத் அப்படின்னா தீமத் சப்தத்துல வந்து தீமான். அப்ப சாத்ராஹா இது வந்து 1.3. அப்ப வந்து தீமந்தஹ அப்படின்னா சாத்ராஹா ஸ்லோகான் படித்தவந்தஹ. படித்தவந்தஹ அது ஒரு தினம் சொல்லியே பார்த்துட்டானக்கா. படித்தவான், படித்தவந்தோ, படித்தவந்தஹ, படித்தவந்தம், படித்தவந்தோ, படித்தவதஹ. This is how I normally do that, so that it will retain in our mind. ஏன்னா நமக்கு இருக்கிற வந்து தாத்து ஒரு மாதிரி இருக்கு, புரோட்டோடைப் இன்னொன்னா இருக்கு. அப்ப எப்பவுமே கன்ஃபியூஷன் வரும். அதனால அந்த புரோட்டோடைப்பை வச்சுட்டு once we get the shabda, paditavat shabda வந்துடுச்சுனாக்கா, so we should do first two சொன்னா போறோம். நமக்கு பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவா இருக்கும். பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தி மட்டும் சொன்னா போறோம். so படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தஹ, படித்தவந்தம், படித்தவந்தோ, படித்தவதஹ. So இந்த சென்டென்ஸ்ல வந்து சாத்ராஹா 1.3 ஸ்லோகான், அப்புறம் பட்டந்தி, அத வந்து சாத்ராஹா ஸ்லோகான் பட்டு தாத்து பிளஸ் தவத்து. ஸோ நம்மளுக்கு வந்து பிராதிபதிகா படித்தவத்துன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சாத்ராஹா புல்லிங்கா இருக்கிறதுனால 1.3 இருக்கிறதுனால ஜோனத் சப்தத்துல எடுத்துட்டு தீமான், தீமந்தவ், தீமந்தஹ. ஸோ அந்த தீமந்தஹ இதுல வரும் படித்தவந்தஹ. ஸோ சாத்ராஹா ஸ்லோகான் படித்தவந்தஹ. அவ்வளவுதான். Thank you sir. Meaning
அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லோகத்தை படிச்சா they read the slokas. Read. Students read slokas. Students read slokas. Okay. Thank you, sir. Okay. வேற யாருக்கா டவுட் இருக்கா? So now what you can do for your homework, அதே 10 சப்தத்தை எடுத்துட்டு 10 சென்டென்ஸ நிருபஹா ஆச்சாரியாஹா இருக்கு இல்லையா, அத வந்து you convert that into present active or past active participle. Okay? Okay, sir. இதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். So that உங்களுக்கு வந்து இன்னும் for example இந்த சாத்ராஹா ஸ்லோகான் படத்தின் இருக்கு. You can do it in ஏகவச்சனம் த்விவச்சனம். சாத்ரஹா சாத்ரோ அக்கார்டிங்லி எப்படி வந்து இந்த வெர்பு மாறுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். That could be your exercise only to make you to familiar with that. Okay? Similarly, அடுத்த சென்டென்ஸ் பார்த்தனக்கா சஹா சம்ஸ்கிருதம் படத்தின்னு இருக்கு. ஓகே, இந்த சஹா வந்து இஸ் a ஏகவச்சனம். What is the rupani of saha? Anybody can say? दकारान्तः पुल्लिङ्गः तत्शब्दः प्रथमा विभक्ति एकवचनम. எப்படி டிக்ளைன் ஆகும்? பிரதமா விபக்திலையும் द्वितीया விபக்திலையும் தௌதே. சஹா தௌதே. அப்புறம் द्वितीया விபக்தில தம் தம் தௌ தாம் தான் தான். இப்ப என்ன பண்ணணும்னாக்கா தான். சோ இந்த சஹாவுக்கு பதிலா இட் இஸ் ஏகவச்சனத்துல இருக்கு. You can also make the sentence in dvivachanam and bahuvachanam, so that and the patathiyodu and the different form using participle also you will get familiar. Am I making it clear? Okay, sir. எனக்கு அனுப்புற சமயத்துல எல்லாம் அனுப்பணும்னு அவசியம் இல்ல. only for your practice. எனக்கு அனுப்புற சமயத்துல இந்த சஹா சம்ஸ்கிருதம் படதி அப்படிங்கிற லட் சென்டென்ஸ just you can convert that into past active participle. அவ்வளவுதான் எனக்கு வேணும். Okay, sir. Okay. So on the exercise la பாத்துருங்க, you will get familiar. Now the next this thing is we have to make use of past passive participle. So இதே முடிச்சானக்கா ஒரு மாதிரி the participles main things are over. Anyhow, I think it's quite a lot. But I congratulate all of you. You all have come up to my expectation. There are doubts. Definitely there will be a doubt. The very doubt means you are all applying the mind. ஏன்னா இங்க வந்து லட்டு லங்கு எல்லாம் so many things இருக்கறனால ஒரு I would say ஒரு 1000 sentences பண்ணினா தான் we will get ஒரு மாதிரி we can do that quickly. The conversion. அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு தடவை யோசிச்சு தான் பண்ண வேண்டி இருக்கும். நான் இப்போ 1000 sentences எல்லாம் நம்ம பண்ணல. Maybe we would have done only about 20 sentences or so. Okay? So the whole thing நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா it is up to you. You all can pool together. You all can come together. நம்ம லெசன்ஸ்ல இது வரைக்கும் 20 லெசனா என்ன பார்த்திருக்கோம். இந்த 20 லெசன்ல there are lut sentences, lung sentences are there. All are mostly 99% are all in Kartari. So you all convert them into the present passive participle, then past active participle and past passive participle. It will be a good exercise. I would estimate there would have been at least minimum about 100 to 150 sentences would have been there in all the lessons put together.
But up to you. It is, you need not send it to me, only it is your practice. We don't, and because all those sentences you are familiar with, you all know the meaning of it, so it is very easy. All we have to apply is what are the pratyas that are to be added and how it will decline. Avladha. And participle மட்டும் நீங்க டிக்ளைன் பண்றது பிரதமா விபக்தி த்விதியா விபக்தி மட்டும் ஃபெமிலியரா இருந்தா போதும். பாக்கி எல்லாம் இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஆனா வெர்புக்கு ஒன்லி பிரதமா விபக்தி த்விதியா விபக்தி அலோன் வேண்டி இருக்கும். ஒன்லி when it is used as an adjective, other vibhaktis will be required. Okay. Any doubt? இப்போ வரைக்கும் இல்ல குருஜி. சென்டென்ஸ் பண்ணா டவுட் வரும் சார். பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களோட குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு எப்படி போறது சொல்லி பாருங்க. அதுக்கு மேல டவுட் இருந்தானக்கா ஐ கேன் கிளாரிஃபை. கண்டிப்பா ஓகே, கண்டிப்பா சார். थैंक यू சார். அண்ட் உஷா, ஒரே நிமிஷம் இருங்க. உஷா, அந்த 6/10/2020ல நான் வந்து ஒரு வேரியஸ் மெயின் தாத்து போட்டு அதோட வேரியஸ் ரூபாஸ் பிராதிபதிகா கொடுத்திருந்தேன் லிஸ்ட்ல. ஆமா ஆமா, அது கொஞ்சம் பாருங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்ல. அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தானாக்கா that is to be further corrected. Looks like from somebody has pointed out there are few more mistakes are there. சரி, அது கொஞ்சம் பாருங்க with the basic principle of what I have already explained. Okay, ஓகே. பார்த்துட்டு அது கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு, எங்க கரெக்ஷன் இருக்கோ அது பண்ணிட்டு ரெட்ல பண்ணிட்டு நீங்க எனக்கு வந்து அனுப்புங்க. நான் எகைன் பார்த்துட்டு அது கரெக்ஷன் இருக்கோ என்ன பண்ணிட்டு I will do that. சரி சார், சரி. ஓகே, thank you. ஓகே, சொல்லுங்க சுகந்தி, சொல்லுங்க குருஜி. ஒரு நிமிஷம். நீங்க அந்த 610 அச்சதுல தாத்து இருக்கு, present active participle சத்ரு அது கொடுத்திருக்கேன். அடுத்தது வந்து past active participle இந்த தவத்து கொடுத்திருக்கேன். அப்புறம் present passive participle கொடுத்திருக்கேன். that is ஷானச். அடுத்தது present passive தா போட்டு ஆமா ஒன்னு கொடுத்திருக்கேன். இல்ல, see how it has been listed. If I remember, first வந்து present active participle, ஆமா, then அதுக்கு தொட்டா மாதிரி past active participle because both are kartari. ஆமா. Then present passive participle, then past passive participle, both are karmani. ஆமா, அப்படிதான் கொடுத்திருக்கேன். ஓகே, அப்புறம் இந்த 3 இன்டிக்ளைனபிள் கொடுத்திருக்கேன். ஆமா, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது நீங்க அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல நினைக்கிறேன். நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல நினைக்கிறேன். நீங்க வந்து from your colleagues கேட்டுக்கோங்க. I have explained that. இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா ஃபர்தர் இந்த கிளாஸ் போயிடும். இல்ல 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 இல்ல, அது நான் உங்க இதுல இருந்து கேட்டுட்டேன். அது எனக்கு அதுல டவுட் இல்ல. நீங்க அந்த 610ல கொடுத்திருக்கிறது வந்து இந்த இதுதான். நீங்க இது சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிரைவ்ட் தாத்துல அந்த மான அது இது இல்லன்னு சொன்னேன். எதுல இல்ல? இப்ப அந்த கொடுத்த இதுல யமான தான் இருக்கு. புரியல எனக்கு. அந்த பாசிவ் வாய்ஸ் ஒரிஜினல் தாத்து பிளஸ் யமான அந்த காலம் இருக்கு. அந்த டிரைவ்ட் தாத்து பிளஸ் மான அந்த ஆக்டிவ் பிரசன்ட் ஆக்டிவ் அந்த ஒரு காலம் இல்லன்னு சொன்னேன். இல்ல நான் உங்களுக்கு ஓகே, ஏன்னா இல்ல இல்ல, ஏன்னா I have used only the Parasmepadi dhatu. I have not used any Atmanepadi dhatu. Atmanepadi dhatu கம்மியா இருக்கிறதுனால பின்னாடி ஒன்னு கொடுத்திருக்கேன். 23rd லப் தாத்து ஆத்மநேபதி லபமானன்னு இருக்கும். ஆமா ஆமா இருக்கு குருஜி. சோ அது அந்த ஆத்மநேபதி வந்தா தான் வரும், இல்லைன்னா வராது, மான வராது. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. थैंक यू குருஜி, थैंक यू. சுகந்தி சொல்லுங்க. இந்த தாத்துவோட இட் பிளஸ் இக்தவத்துன்னு வருது சார். இப்ப
காதித்வத் அப்படின்னு சொல்றோம். வேற நம்ம இந்த ஜிக்கு அந்த இட்டு ஆட் பண்ணல. இப்ப இந்த இதுக்கு பட்டுக்கும் இட் ஆட் பண்றோம். எதுக்கு ஆட் பண்ணணும்னு எப்படி பண்ணணும்? அதான் நான் என்னோட அந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன், சிலதுக்கெல்லாம் கொடுத்திருக்கேன் மெயினா யூஸ் பண்றதுக்கு. அதனாலதான் இந்த லிஸ்ட் கொடுத்திருக்கேன்ல, அந்த 6th 10th 610ல கொடுத்திருக்கிறது. அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி தாத்துஸ் which are normally using it. அதை வச்சு புரோட்டோடைப் வச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்றதானாக்கா there are 2200 தாத்துஸ் are there. It's not possible to list out. நமக்கு வந்து otherwise when we go to the lesson, இதுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. புதுசா ஏதாவது வந்தா கேளுங்க, I will explain. Or when we go to the lesson, if there are new dhatus are coming, I will be able to tell the form. Thank you. எல்லாமே லிஸ்ட் பண்ண முடியாது. It will be very exhaustive. Okay, shall we proceed? Yes, sir. Okay. Now, from the present active participle to present passive participle we have to do. And very word passive means it is karmani. Not present, past. Past passive participle. And the pratyaya is itta. The content is ta only. And it will ending in a akara. So it will be like Rama Shabdavat, Sita Shabdavat in Srilinga. Then it will be like Phalam Shabdavat in Napumsalinga. Okay. Now we take it. The lung கர்மணி எடுத்துட்டு, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால லங் ஃபார்மே ஸ்ட்ரைட்வே எடுத்தானக்கா ராமேன அபூபஹா அகாத்யத. ராமேன அபூபஹா அகாத்யத. ராமனால் அபூபம் சாப்பிடப்பட்டது. ஆ பிரிஃபிக்ஸ் பிளஸ் காத் ஒரிஜினல் தாத்து, தென் எக் பிளஸ் ஆத்மநேபதி लंग प्रथम पुरुषा एकवचनम था. सो अकाद्यत. यारुका संदेहम इरुक्का? Okay. Now we have to convert that into using passive participle. So Ramena Apupaha will remain the same. Then same kad ஆ வராது, இந்த அடாகமா வராது. காத் பிளஸ் எக் பிளஸ் இக்த பிரத்யாவோடு தா இஸ் அ கண்டம். சோ காத்யத. அண்ட் காத்யத இஸ் தி பிராதிபதிகா ஆர் சப்தம். இட் வில் பி லைக் அகார ராம சப்தவத், ஆகாரா சீதா சப்தவத், தென் நபும்சலிங்கா பல சப்தவத். நமக்கு சென்டென்ஸ்ல வந்து எது எது புல்லிங்கத்துல இருக்கு? The participle verb should match with what? கர்மணில அபூபஹ. So whatever is in the prathama vibhakti, in the kartarila prathama vibhakti will be the karta. In karmanila the karma will be the prathama vibhakti. So அந்த எது பிரதமா விபக்தி இருக்கோ அதோடு சேம் the verb also should correspond. So Ramena Apupaha Kadyataha, like Ramaha. Ramena Apupaha Kadyataha. Is that okay? Okay, Guruji. Okay, sir. Yes, Guruji. Yes, Guruji. Okay, sir. Okay. Supposing ராமனால் 2 அபூபம் சாப்பிடப்பட்டது அப்படிங்கிற சமயத்துல லங்குல எப்படி வரும்? சாந்தா சொல்லுங்க. லங்குல கர்மணியில ராமனால் 2 அபூபம் சாப்பிடப்பட்டது. என்னாச்சு? முடியலையா?
ஓகே சுகந்தினி சொல்லுங்க பிகாஸ் டைம் ஆகுது. சுகந்தினி சொல்லுங்க. சார் ராதிகா சார் அவ சாந்தா ஏதோ சொல்லறா பட் இந்த இடத்துல அவ மைக் ஏதோ வேலை பண்ணல போல இருக்கு சார். மைக்கே காணும் சார். ஓகே சரி சரி சுகந்தினி சொல்லுங்க. எஸ் சார். ராமேண அபூபௌ லங்கல சொல்லுங்க. ஆ பிளஸ் காது பிளஸ் எக் பிளஸ் ஆ பிளஸ் காது பிளஸ் எத் அக்காத்ய. இல்ல 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 அபூபவ் இஸ் இன் த்விவச்சனம். ஆமா அபூபவ். ஆமா அப்ப the verb also should go in த்விவச்சனம் தானே. ஆமா ஆத்மநேபதி த்விவச்சனம் என்னது லங்கல? இதாம். இதாம் சார். இதாம். அப்ப சொல்லுங்க என்ன வரணும்? காத் பிளஸ் எக் பிளஸ் ஈதாம் என்ன ஃபார்ம் வரும்? அக்காத்யம். அக்காத்யமத். வத்தல இன்னும் வரவே இல்லை. ஐ எம் ஒன்லி ஆஸ்கிங் இன் லங். அக்காத்யம். ஆ பிளஸ் மான் எல்லாம் இல்லவே இல்லை. ஐ திங்க் யூ ஆர் காட் கன்ஃபியூஸ் டோட்டலி. ஓகே எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஃபார்மே நான் சொல்லி தந்தேன். ஆ அட் ஆகுமா? காத் இஸ் த தாத்து, எக் இஸ் தி பிரத்யா, தென் லங்குல பிரதம புருஷா த்விவச்சனம் ஆத்மநேபதி வில் பி ஈயா ஈதாம். So காத் பிளஸ் யா பிளஸ் ஈ ஃபார்ம் வரும். தெரியல சார் எனக்கு. சரி விட்டுடுங்க. ஓகே ஓகே வசுமதி சொல்லுங்க. हाँ गुरुजी. रामेण अपूपौ अखाद्येताम्. Akhadyetam. Okay, that will be the lung. So what will be in using the participle? First rendu remain the same. Ramena apupau remain the same. Then how this thing will come? Khad plus Rame. India. Yeah, Ramena apupau remains the same. It is already in karmani. Only the verb is going to change. So verb using the participle will be how? Khad plus Tavat. Part we are using the past passive. Dhatu plus past active participle. Khad plus yak plus இல்ல அது லங்கல வரும். Sorry. So the past one by one past passive participle la what is the participle, what is the pratyaya used? Passive participle la இப்பதானே சொல்லி கொடுத்திருந்தேன் நானு. ikta is the pratyaya, content is tha. ikta அது content is tha. khad அப்ப khad plus yak plus tha. Khadyata. Then it has to match with what? Karmanila. The karmanila, the verb should match with what? Whatever is there in the prathama vibhakti in karmani. What is there in the prathama vibhakti here? Apupaha. So it is a pullinga ekavachanam. அப்போ காத்யதா எப்படி போகும்? ராம சப்தம் மாதிரி வரும். ராமஹ காத்யதஹ. காத்யதஹ. அப்போ ஃபுல் சென்டென்ஸ் சொல்லுங்க. ராமேன அபூபௌ காத்யதஹ. இல்ல அப்பூபம் அபூபஹ காத்யதஹ.
अपूपः खाद्यतः. रामेण अपूपः खाद्यतः. Meaning? ராமனால் அபூபம் சாப்பிடப்பட்டது. அவ்வளவுதான். Okay. Supposing if Rama ate 2 apupa, how it will go? ராமேண अपूपौ रामौ खाद्यतौ. खाद्यतौ. रामेण अपूपौ खाद्यतौ. He ate many apupa. Rama ate many apupa. रामेण अपूपाः खाद्यताः. खाद्यताः. Okay. Anybody has got any doubt? No, sir. சார் ஒரு நிமிஷம் சார். சார் எனக்கு டவுட் சார். அப்ப முன்னாடி போடணும்னு சொன்னல, அதுக்கு இதுல போட வேண்டாமா? இது லங்ல இருக்குறது. எங்க ஆ போடணும்? எங்க யா போடணும்? முன்னாடி ஆ வராதா இதுல? அது லங்ல தான் வரும். பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணா வராது. நான் முதல்லயே சொன்னேன். only for lung it will come. லகாரா லங்ல மட்டும் தான் ஆ வரும். It will not come for the participle. Okay sir. Okay sir. Thank you sir. Okay. Now apupa is in pullinga. Supposing instead of apupa, I am making use of an object which is strilinga. We already seen polika. So ramena ka kadita. Kadita is shabdam. It will be, polika will be akarandaha strilingaha. Then kadita also will be sita shabdavat. Pratama ekavachanam will be kadita. So ramena polika kadita. Supposing if it is neutral, ramena palam kaditam. Okay, Okay, sir. Yes, Guruji. Okay. Yes, Guruji. Okay. So Lata சொல்லுங்க. Supposing ராமன் நிறைய பழம் சாப்பிட்டான். ராமனால் நிறைய பழம் சாப்பிடப்பட்டது. எப்படி வரும்? ஒரு ராமன் தான் இல்லையா? ஒரே ராமன் தான். ராமேன ராமேன பலானி பலானி காதிதானி. காதிதானி. ராமேன பலானி காதிதானி. சார் ஒரே ஒரு டவுட் சார். இந்த காத்தியத்தகன்னு புல்லிங்ல கொடுத்தோம் சார். அபூபக காத்தியத்தக அப்படின்னு போட்டிருக்கோம். அபூபவ் காத்தியத்தவுன்னு போட்டிருக்கோம். இப்ப போலிக்கா வந்து காதித்தான்னு போட்டிருக்கோம். அப்ப இந்த யா வரலையே சார், எக் வரலையே, வராதா சார்? ஒரே நிமிஷம். எஸ் எஸ் ஒரே நிமிஷம். ஓகே. அந்த அபூபகா காத்தியதா கொடுத்தது தப்பு. ஏதோ மிஸ்டேக்ல பண்ணிருக்கேன். இந்த எக்கு வராது. இந்த பாஸ்ட் பாசிவ்ல எக்கு வராது. இட் வில் பி ஸ்ட்ரெயிட் அவே. ஒரே நிமிஷம். எக்கு வராது. இட் வில் பி திஸ் திங் வில் பி ஒன்லி காதித. காத்தியத தப்பு. ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக். காத் பிளஸ் இக்த பிரத்யா தான் ஸ்ட்ரெயிட் அவே. இக்த பிரத்யா எக்கு வராது. I think I have to correct it. Thank you for pointing out. I will correct that. So kad plus id agama plus ta, kaditha will be the shabdam. So kaditaha ramena apupaha kaditaha will only the form. I will correct it and then send it.
in the only yak will come only in the case of a present passive participle, not with the past passive participle. Okay, so quite a lot has gone. So in the correct money na anupuren, I'll try to send it today itself. Then the homework will be the same 10 sentences that Nripaha, etc. First, all of them are to be converted using present active participle, and then they have to be converted into present the Nripaha, Arin, Jayati, etc. are to be converted into past active participle, and then they have to be converted into past passive participle. Then for you, for practice, instead of Nripaha, which is Ekavachanam, you can use Nripau and Nripaha just for practice. Similarly, Acharyaha is already there in Bahuvachanam. You can take it Acharyaha, Acharyo. Like that, you can do it with the Ekavachanam and Bahuvachanam. Okay? Okay, where is that doubt irundha solunga? Where is that doubt irundha solunga? Sir, doubt alla illa. நீங்க இது போட்ருக்க லட்சுமி நாராயணன் ஒரு செகண்ட் பேட்ச் செகண்ட் லெவலுக்கு போலாம்னு நாங்க இன்னும் ஃபர்ஸ்ட் லெவலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தானே செகண்ட் லெவலுக்கு போறோம் சார். See, first level only says the lessons are there. The fundamentals are all have been covered more or less, except there are some the rules are to be there, which I'll be doing it next few classes, At Sandhi, etc. That is vowel Sandhi, etc. So otherwise, you all will be able to do that the second level also. இப்போ வந்து இந்த lessonsல வந்து 30 lessons இருக்கு. 30 lessonsல வந்து now I think we are at the which lesson? 21st. We are in 20 sir 19 முடிச்சிருக்கோம் 20. So we are in the 20th lesson now. இல்ல 20th கூட வரல 20th வரல 19th தான். Yeah, 19th lesson தான் பார்த்திருக்கோம். இன்னும் 10 lessons இருக்கு. அந்த 10 lessonsல வந்து the additional grammar points are only the Sandhi rules main. Otherwise the main thing like this participle we have exhaustively covered, and it is you can decide if you want to pursue, you can go ahead with that. Okay, confusion create பண்ணாதா? and எப்படி கன்ஃபியூஷன் வரும்னு சொல்றேன்? ரெண்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் I will continue to complete all in the manner I am doing it. But okay, since Lakshmi Narayan has already requested, then I have to pass it on to all of you. If you want to have an option and then want to complete the second level also quickly, என்னோட ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. But Lakshmi Narayanan might take to you in a faster manner. He has got some methodology by which he goes fast. So I'm giving the option, if you want to go to the second level and complete it, you can make use of him. அதான் சொல்ல வரேன். குருஜி இப்ப நீங்க வந்து இது முடிச்சிட்டு நீங்களே கூட அந்த செகண்ட் லெவல் பண்ணவே இல்லையா? I'm going to do that. But I will be doing it. I will doing it. நான் உங்க கூடயே வரேன். சரி. உங்க லெவல்ல போறோம் சார். உங்களோட ஸ்பீட்லயே நாங்க போறோம். உங்க கூடயே வரேன் சார். Okay, அவர் அந்த நோட் போட்டதுனால it is my duty to inform all of you. அதுக்கு தான் நான் அனுப்பிச்சேன். Its option is up to you. Okay sir, அது. But we are comfortable with your speed and the way it is going on. Okay. So it change may create confusion for us. இல்ல குருஜி இதே குரூப்பவே நீங்க வந்து செகண்ட் இதுக்கு கொண்டு போய்டுங்க. டெஃபினட்டா முதல்லயே நான் சொல்லியாச்சு
I will proceed with that till there is no student. இப்ப வந்து 24ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப 12-10 பேர் தான் இருக்கும். So I know as it goes it will get dwindle. Finally there will be only Advitiyam. யாரோ ஒருத்தர் தான் இருப்பார். Still I will take. Even if one person is there, I will take. she told that she'll be joining sir. அவங்களுக்கு ஏதோ நடுவுல ஏதோ ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டெல்லில சௌமியான்னு இருக்காங்க. சௌமியான்னு சொல்லிட்டு that is okay. ப்ராப்ளம் இருக்கட்டும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வேண்டாம் சொல்ற வரைக்கும் நான் கிளாஸ் எடுப்பேன். நாங்க வேண்டாம் சொல்ல மாட்டோம். நல்லா படிக்கணுமேன்னு. இப்போ 10-12 பேர் சீரியஸ் ஸ்டூடண்ட்ஸ் சார். 10-12 பேர் சீரியஸா இன்ட்ரஸ்டடா இருக்கா சார்? இருக்கட்டும். பட் இல்ல சார், இப்ப நீங்க எனக்கு ஒண்ணு பத்தல. நீங்க வந்து நல்லா புரிஞ்சுட்டு படிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நாங்க நிறையவே கொடுப்போம் குருஜி. that we promise. Okay. But நான் என்ன சொல்றேன்னாக்கா, I mean there is an option where you can learn faster. Lakshmi Narayanan also equally capable teacher, and then he knows maybe certain methodology whereby he can complete the lessons much faster. The option I am giving it because he had put it in the another the WhatsApp the same. So it is my duty to inform you, and it is up to you to decide ங்கிறதுக்கு வேண்டியதா நான் சொன்னேன். If you are going to be along with me, it is okay, no problem at all. So இப்போ class 8 அந்த நம்மளோட batch universally decided to sail the boat with you sir. Okay, fine. Thank you sir. Excellent. Thank you. முடிச்சிடுவோம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तः न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांतिः. Okay. Thank you sir. Okay. Namaskaram sir. गुरुभ्यो नमः. Okay. Thank you sir. Thank you sir.